ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி அருமையான சுவையான தயிர் சேமியா. ஒரு ஈஸி அண்ட் குயிக் ரெசிபி. இந்த சமயத்துக்கு ஒரு கம்ஃபர்டபுளான மீல். அதிக நேரம் நம்ம கிச்சனில் நிற்காம டக்குன்னு குயிக்காக பண்ணிடலாம். வீட்டில் இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப ஃபேவரட். லஞ்ச் பாக்ஸுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். பர்டிகுலர்லி இங்கே கோயம்புத்தூரில் ஃபங்க்ஷன் வீட்டிலலாம் இந்த தயிர் சேமியா சம்மர் சமயம் கண்டிப்பாக பரிமாறப்படும். ஃபைனல் டச்சாக நல்ல தாளிப்பு வாசனையோட கொஞ்சம் கூலாக இந்த அருமையான தயிர் சேமியா ரொம்ப நல்லா இருக்குங்க. கேட்ரிங் ஸ்டைல் தயிர் சேமியா மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இங்கே ஒரு 250 கிராம் அளவுக்கு சேமியா எடுத்து வச்சுருக்கேங்க. இங்கே எடுத்துருக்கிறது வறுக்காத சேமியா. வறுக்காத சேமியா எது வேணாலும் எடுக்கலாம். ஆனால் கொஞ்சம் கெட்டி வெரைட்டி சேமியா, வர்மிசல்லி கெட்டியான சேமியா எடுத்துக்கோங்க. அதுதான் தயிர் சேமியா செய்யறதுக்கு நல்லாயிருக்கும். இதுதான் இங்கே ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சு ஒரு 1.25 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். இது நல்லா கொதித்து பாயிலிங் டெம்பரேச்சர் வரட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம சேமியா சேர்த்து வேக வச்சுக்குவோம். பாருங்கள், நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த சேமியாவை கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோம். சேமியா சேர்த்த உடனே ஒரு கரண்டி வச்சு லைட்டாக கலந்து விடுங்க. ஒரு சில வெரைட்டி கீழே அப்படியே போய் தங்கி ஒட்டி பிடிச்சிக்கும். அதுக்கு வேண்டி லைட்டாக அப்படி கலந்து விட்டுட்டு மூடி வச்சு நல்லா கொதிக்க விடுவோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கணும். ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அப்படியே ஒரு 6-7 நிமிஷம் இருக்கட்டும். அந்த சூட்லேயே அந்த சேமியா நல்லா வெந்துடும். கொதித்து ஆஃப் பண்ணி ஒரு 6-7 நிமிஷம் கழித்து இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். அந்த சேமியாவை கலந்து பார்க்கும்போது கரெக்டாக பக்குவமாக வெந்திருக்கும். நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு சேமியா. நல்லா கரெக்டாக பக்குவமாக வெந்திருக்கு. உதிரியாகவும் இருக்குது. அவ்வளோதாங்க. இனி இந்த தண்ணியை வடிச்சிருவோம். இதைய ஒரு வடிதட்டில் ஊற்றி விட்டுருவோம். அந்த தண்ணியெல்லாம் கீழே போயிடும். சேமியா மேலே இருக்குது. இப்போ நல்லா சூடாக இருக்கிற இந்த சேமியா மேலே இம்மீடியட்டாக கொஞ்சம் பச்சை தண்ணி ஊற்றி விட்டுறலாங்க. ஒரு பெரிய டம்ளர் அளவுக்கு பச்சை தண்ணி சேர்த்துக்கிறேன். இது எதுக்காக சேர்க்கிறேன்னா, இது ஃபர்தராக குக் ஆகாமல் இருக்கிறதுக்கு, அதாவது அந்த சூட்லேயே வெந்து குழஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு, சேமியா நல்லா உதிரியாக இருக்கிறதுக்காக இந்த பச்சை தண்ணி சேர்க்கிறோம். அவ்வளோதான். நல்லா கம்ப்ளீட்டாக அந்த தண்ணி வடிஞ்சிருச்சு. சேமியா பக்குவமாக ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு அகலமான பவுலில் சேர்த்துருவோம். இப்போ இங்கே பக்குவமாக வேக வச்ச சேமியா ரெடிங்க. இப்போ இதில் தயிர் சேர்த்துருவோம். இங்கே நல்ல ஃப்ரெஷ்ஷான கெட்டியான தயிர் எடுத்து வச்சுருக்குறேங்க. ரொம்ப அதிகம் புளிக்காத தயிர், நல்ல ஃப்ரெஷ்ஷான தயிர் எடுத்துருக்குறோம். இது ஒரு 400 ml மேலே இருக்குங்க. இப்போ இந்த தயிரை ஒரு விஸ்க் வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுறலாங்க. அதாவது அந்த கெட்டியான தயிரை கொஞ்சம் உடச்சி விட்டுறலாம். நம்ம சேமியா ஒரு 250 கிராம் எடுத்தோம்னா தயிர் ஒரு 500 கிராம் எடுக்கும்போது கரெக்டாக இருக்கும். நல்ல குழைவாக சூப்பராக இருக்கும். ஸோ தயிரை நல்லா கடைஞ்சி விட்டாச்சு. இப்போ இந்த தயிர் கூட நம்ம பாலும் சேர்த்து தான் தயிர் சேமியா செய்கிறோம். பால் ஒரு 250 ml எடுத்து வச்சுருக்குறேங்க. பால் சேர்க்கும் போது தான் டேஸ்ட் பர்ஃபெக்டாக இருக்கும், குழைவாக இருக்கும். கொஞ்சம் நேரம் ஆனாலும் சீக்கிரம் புளிச்சு போகாது. இங்கே நம்ம எடுத்துருக்கிறது காய்ச்சி ஆற வச்ச பால். தயிர் சேமியா லஞ்ச் பாக்ஸுக்கு பேக் பண்ணுறதா இருந்தாலும், இல்லை செஞ்ச தயிர் சேமியா ஒரு 3-4 மணி நேரம் கழித்து தான் சாப்பிட போகிறோம் அப்படிங்கும்போதும், பாலோட அளவு அதிகமாகவும் தயிரோட அளவு கம்மியாகவும் கலந்து வைக்கும் போது தான் புளிக்காமல் இருக்கும். 3-4 மணி நேரம் கழித்து சாப்பிடும் போதும் டேஸ்ட்டு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இங்கே உடனடியாக சாப்பிட்றதுக்கு நான் தயிர் சேமியா செய்கிறேன். ஸோ அதனால் தயிரோட அளவு அதிகம், பாலோட அளவு கம்மி. இங்கே கிட்டத்தட்ட ஒரு 1/2 லிட்டர் தயிர் சேர்த்தாச்சு. இது கூட ஒரு 250 ml பாலும் சேர்த்தாச்சு. தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாங்க. நல்ல ஒரு ஃபுல் டீஸ்பூன் அளவுக்கு இங்கே உப்பு சேர்த்துருக்குறேன். நீங்கள் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுருவோம். நல்லா கொஞ்சம் லூஸாக இருக்கணும் நம்மளுக்கு கலக்கும் போது. அப்போ தான் சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். இல்லைன்னா சீக்கிரம் கெட்டிப்பட்டுரும். கெட்டியாக இருந்தால் பால் ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. இப்போ தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாங்க. இங்கே ஸ்டவ்வில் நல்ல ஒரு அடிகனமான கடாய் வச்சாச்சு. இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம். கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்ல பொடியாக நறுக்குன்னு இஞ்சி சேர்த்துருவோம். இந்த இஞ்சி மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நல்ல பொடியாக நறுக்குன்னு 2 பச்சை மிளகா. இந்த இஞ்சி பச்சை மிளகா வாசனை இந்த தயிர் சேமியாவில் நல்லா ஹைலைட்டாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. நல்லா இதை வறுத்து விட்டுருவோம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயப்பொடி சேர்த்துக்குவோங்க. இதையும் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. வாசனையும் டேஸ்ட்டும் தூக்கலாக இருக்கும், நல்லதும் கூட. இப்போ இதில் உடைச்ச முந்திரி பருப்பு ஒரு 10 to 15 பீஸ் முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா வறுத்து விட்டுருவாங்க. முந்திரி பருப்பு கொஞ்சம் செவந்து வரட்டும்.
இப்போ இந்த ஸ்டேஜில் உலர் திராட்சை நல்ல ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குவோம். இந்த திராட்சை முந்திரியெல்லாம் நம்ம விருப்பம், எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். தயிர் சேமியாவில் இந்த திராட்சை ரொம்ப நல்லாயிருக்கும், நல்ல ஒரு ஹைலைட்டான டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக கொஞ்சம் தாராளமாகவே திராட்சையை வறுத்து சேர்த்துக்கங்க. இந்த திராட்சை நல்லா உப்பலாகி வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருவோம். பாருங்கள், திராட்சை நல்லா வறுபட்டு உப்பி வந்துருச்சு. அவ்வளோதான், தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம தயிர் சேமியாவில் சேர்த்துருவோம். ஸோ தாளிப்பு கம்ப்ளீட்டாக தயிர் சேமியாவில் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுருவோங்க. தயிரும் பாலும் நம்ம சேமியாவில் கலந்து வச்சுருந்தோம் உப்பெல்லாம் சேர்த்து. இப்போ இதில் தாளிப்பு சேர்த்து நல்லா கலந்தாச்சு. கொஞ்சம் கெட்டியாக தெரிஞ்சால் இன்னும் கூட கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் குழைவாக இருக்கும்போது தான் இந்த தயிர் சேமியா ரொம்ப நல்லாயிருக்கும். சேமியா நல்லாவே அந்த பால் தயிரெல்லாம் உறிஞ்சிரும். அதனால் இன்னும் கூட கொஞ்சம் நல்லா பால் சேர்த்து கலந்து எடுத்து வச்சுருவோம். ஸோ நல்லா குழைவாக இருக்கும். இந்த சேமியாவை அலங்கரிக்க இன்னும் டேஸ்ட்டை கூடுதலாக்க நல்ல மாதுளம்பழம் கைப்பிடி அளவுக்கு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இது நல்ல கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், சேமியா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது கூட திராட்சை இருந்தால், அதாவது சீட்லெஸ் திராட்சை, ஃப்ரெஷ்ஷான திராட்சை இருந்தாலும் கட் பண்ணி போடலாம். அதெல்லாம் உங்கள் விருப்பம், உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபைனலி கொஞ்சம் பொடியாக நறுக்கணும் கொத்தமல்லி இலையை தூவி விட்டு நல்லா கலந்துடலாம். அவ்வளோதாங்க, நல்லா அருமையாக குழைவாக ஜம்முன்னு தயிர் சேமியா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. இது அப்படியே சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சில்லுன்னு சாப்பிடும்போது பிரமாதமாக இருக்கும் டேஸ்ட்டு. நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். மேலால் கொஞ்சம் அலங்கரிக்க கொஞ்சம் மாதுளம்பழமும் தாளிப்பு சேர்த்துருக்குறேங்க. நான் தயிர் சேமியாவுக்கு தாளிப்பு ரெடி பண்ணும்போது கருவேப்பிலை மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ கருவேப்பிலையை நான் அகைன் வறுத்து மேலால் போட்டு விட்டுட்டேன். நீங்கள் கண்டிப்பாக தாளிப்பு ரெடி பண்ணும்போது கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, வாசனையும் டேஸ்ட்டு தூக்கலாக இருக்கும். அவ்வளோதாங்க, ஒரு சிம்பிளான ரெசிபி. இந்த சீசனுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். வீட்டில் ஃபங்க்ஷன் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கெட் டுகெதர்லாம் வைக்கும்போது நல்ல லஞ்சுக்கோ டின்னருக்கோ ஒரு ஃபைனல் டச்சுக்கு இந்த தயிர் சேமியா செஞ்சு வச்சு பாருங்க. எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க, பாராட்டு நிச்சயம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.